இங்கே இருக்கிற கடையில் அப்புறம் மார்க்கெட்லலாம் இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்கோட இலையை கீரை செக்ஷனில் வச்சு விற்கிறாங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி இருக்கிறதுனால இது வேறு ஏதாவது கீரையாக இருக்கணும் தான் நான் ஆரம்பத்துலலாம் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் சூப்பர் மார்க்கெட்லலாம் இந்த மாதிரி அதோட பேரை லேபிளில் ஒட்டி இருக்கிறத பார்த்து தான் நான் கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டேன். இது சக்கரவள்ளி கிழங்கோட இலையே தான். இங்கே உள்ளவங்க இதை வாங்கி சமைக்கிறாங்க. அதாவது பரவாயில்ல, அன்னைக்கு மார்க்கெட்டில் ஒரு கடையில் இதை பார்த்ததும் எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஏன்னா இது மரவள்ளி கிழங்கோட இலை. அதையும் இந்த மாதிரி கட்டு கட்டி விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க. இதையும் சமைக்கிறதுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க. இது ஒரு கட்டோட விலை $2 சொன்னாங்க. நம்ம ஊர் பணத்துக்கு 130 ரூபாய் கிட்ட வருது. அப்புறம் ஒரு கடையில் இதுவும் இருந்துச்சு. நிலக்கடலையே இந்த மாதிரி செடியோட பேக் பண்ணி வச்சுருக்காங்க. இதை கடலைக்காக வச்சுருக்காங்களா இல்லை செடிக்காக வச்சுருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா இதில் 4-5 கடலை தான் இருக்குது. அதுவும் முத்துனதாக கூட இல்லை. இதோட விலையை பார்த்தா கடலையை கன்சிடர் பண்ணி போட்ட மாதிரி தெரியல. செடியோட வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விலை போட்டிருக்காங்க. நம்ம ஊர்ல எல்லாம் சக்கரவள்ளி மரவள்ளி கிழங்கு மட்டும் தான் சமைப்போம். அதோட இலையெல்லாம் யூஸ் பண்ணதில்லை. அதுதான் எனக்கு இங்கே ரொம்பவே ஆச்சரியமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.